காலையில் எழுந்திரிச்சு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காஃபி டீ குடிக்கிறேன். இப்போ நிறைய குடல் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என் பிள்ளை நல்லா சாப்பிட்றான், க்ரோத் இல்லை. இப்போ குடலோட ஆரோக்கியம் நல்லா இருக்குமா, என்னென்னலாம் நம்ம பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது அல்சர் இருக்குன்னா புற்றுநோய் மாதிரியான நோய்களும் நமக்கு வருது. இதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்டாக சொல்ல போகிற குடலை சரியாக பாதுகாக்கலாம் எந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம்? ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நியூஸ் டிஎன் ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ நீங்கள் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடல் தாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண நம்ம கூட சித்தா டாக்டர் நித்யா இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். குடல் ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு மேம் இம்பார்ட்டன்ட்? குடல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாயிலிருந்து ஆசனவாய் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடியது தான் நம்ம குடல் சொல்லுவோம். ஸோ நீளமான ஒரு உறுப்பு நம்ம உடலில். சாப்பிட்ற ஃபுட்டு வாயிலிருந்து அப்சார்ப்ஷன் அங்கேயே டைஜஷன் ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லலாம். வாயில் நம்ம நல்லா சலைவாவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ அதில் அப்சார்ப்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் ஸ்டொமக்கில், இன்டெஸ்டைனில், பெருங்குடல் பகுதியில், இங்கே எல்லாமே நமக்கு என்னென்னா நம்ம எடுக்கிற ஃபுட்டு கரெக்டாக ஒவ்வொன்றா பிரித்து அதில் என்னென்ன சத்துக்கள் கரெக்டாக இருக்கோ அதை கரெக்டாக அப்சார்ப்ஷன் பண்ணி நம்ம பாடி ஃபுல்லாக அது ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம உடலுக்கே சொல்கிறோம் ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட்னு. அது எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு குடல் தானே ரொம்ப முக்கியம். ஸோ சாப்பிட்ற உணவு எதற்கு? உயிர் வாழ்வதற்கு, நம்ம ஆரோக்கியமாக வாழறதுக்கு. எடுக்கிற உணவை நம்ம உடல் முழுவதுமே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற நம்ம குடல் பகுதியை நம்ம எந்த மாதிரி உணவே மருந்துன்ற மாதிரி குடல் ஆரோக்கியமே நம்ம உடல் ஆரோக்கியம். ஸோ அப்போது நம்ம எடுக்கக்கூடிய உணவு நம்ம உடலையும் பாதுகாக்கிற மாதிரி தான் இருக்கணும். இன்றைக்கி குடல் ரீதியாக பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் வருது. அது உணவு மூலயமா தான் வருதுன்னு சொல்லலாம். நம்ம எடுக்கிற உணவு தான் குடலோட நலனையும் தீர்மானிக்குது. அதில் நம்ம கவனமாக வச்சு சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் படி எந்தெந்த காலநிலையில் என்ன உணவு, எந்த வயதில் இருக்கிறவங்க எந்த மாதிரியான உணவு, எந்த தோஷம்னா நம்ம நாடியை சொல்கிறேன், வாதம், பித்தம், கபம், அதை பேஸ் பண்ணி நம்ம உணவுகள் எடுத்தோம்னா குடலோட ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்ல போகிற குடலை நம்ம சரியாக பராமரிக்கலன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது? இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் ஒரு சிலருக்கு வரலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜில் ஒரு சிலர் சொல்லுவோம், நம்ம நல்லா தான் நான் சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு க்ரோத் இல்லை. என் பிள்ளை நல்லா சாப்பிட்றான், க்ரோத் இல்லை. நல்லா சாப்பிட்றேன், எனக்கு ஸ்டாமினா இல்லாத மாதிரி இருக்குது, வெயிட் கெயின் ஆகலை, அண்டர் வெயிட்டில் இருக்குது. அப்போது என்ன நடக்குது? நம்ம குடல் பகுதியில் என்ன நடக்குதுன்னா அப்சார்ப்ஷன் கரெக்டாக இருக்காது. அப்சார்ப்ஷனாக நம்ம சாப்பிட்ற உணவு, இதில் சொல்லுவாங்க 7 தாதுக்கள் நம்ம உடலில் இருக்குது. அதில் முதல் தாதுவே சாரம் அப்படின்னு சொல்கிறோம். சாரம்னா அந்த டைஜஷன் ஆகிட்டு நமக்கு வரக்கூடிய அந்த டைஜஸ்ட் ஜூஸ். இது பிளாஸ்மா அப்படின்னு சொல்லி நம்ம பாடியில் எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடியது. செல்கள், ஒவ்வொரு செல்கள்லையுமே உள்ளே போகக்கூடியது. ஃபஸ்ட்டு இது டைஜஷன் ஆகிட்டு உடனே இது அப்சார்ப்ஷன் ஆகி நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் கலக்கும். இதுலேயே ப்ராப்ளம் இருக்குன்னா, இப்போ குடலில் இந்த பிரச்சனை இருக்குன்னா நம்ம என்ன தான் ஃபுட் எடுத்தாலும் நமக்கு சரியான ஒரு க்ரோத்தோ ஒரு ஸ்டாமினாவோ இருக்காது. நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மேம் நான் அயனுக்கு இந்த எல்லாமே நான் எடுக்கிறேன், பீட்ரூட் சாப்பிட்றேன், டேட் சாப்பிட்றேன், மாதுளம்பழம் சாப்பிட்றேன், ஹனியில் மிக்ஸ் பண்ணி இதை சாப்பிட்றேன், பட் எனக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகலை. இதுக்கு ரீசன் என்னென்னா இந்த மாதிரி அப்சார்ப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான். இதை தாண்டி அடுத்தடுத்து பார்த்தோம்னா ஈஸியாக ஒரு சிலருக்கு கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வயிறு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேட்டுலன்ஸ் அடிக்கடி காற்று பிரியறது, ஒன்று ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, இல்லை ஆசனவாய் வழியாக காற்று பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். இதோடு சேர்ந்து ஒரு சிலருக்கு போகும்போது மோஷனும் கலந்து போகிற மாதிரி, வயதானவங்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. குடல் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளில் இதுவுமே இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சித்த மருந்துகள் அப்படின்றது இருக்குது. இது கொஞ்ச நாளாக நம்ம குடலோட ஆரோக்கியத்தை கவனிக்காமல் விடும்போது தான் புற்றுநோய் மாதிரியான நோய்களும் நமக்கு வருது. ஸோ இப்போ பேசிக்காக ஸ்டார்ட் ஆகிற ஒரு சின்ன கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன், ஆசிட் ரிஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ட உடனே எனக்கு நெஞ்சில் அப்படியே புளிச்ச ஏப்பம் மாதிரி வருது, காரமாக தொண்டையில் வருதுன்னு சொல்லுவாங்க. ஜிஆர்டி அப்படின்ற ஒரு கண்டிஷன், கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இது என்னென்னா, நம்ம ஃபுட் பைப் இருக்குது இல்லைங்களா, வாயிலேருந்து ஸ்டொமக் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபுட் பைப்பும் நம்ம ஸ்டொமக் சேர்ற இடத்துல அந்த ஜங்ஷனில் இருக்க ஸ்பிங்டர் மாதிரி ஒன்று இருக்கும், டைட் எலாஸ்டிக் மாதிரி ஒரு பேண்ட். ஃபுட் போகும்போது ஓப்பன் ஆகும், அப்புறம் க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஆசிட் அதிகமாக செக்ரீட் ஆக அந்த இடத்துல நமக்கு புண்ணு மாதிரி ஒரு அல்சர் அந்த எலாஸ்டிக் நேச்சரே இல்லாமல் போயிடுது. ஸோ அப்போ எனி டைம் அது ஓப்பன்லேயே இருக்கிறதுனால ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வருது. நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ இன்டெஸ்டைனில் பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன் வரும். ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் நம்ம பரவலாக நிறைய பேருக்கு பார்க்க முடியுது. யங் அடல்ட்ஸ்க்கு இது நிறைய பேருக்கு வருது. அவுட் சைட் ஃபுல்லாக நிறைய சாப்பிட்றதுனால இந்த கண்டிஷனும் வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் அதிகமாக சொன்னீங்க மேம், குடலை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் இப்படிலாம் ஆகும் அப்படின்னு. இப்போ நம்ம குடலை சேஃபாக வச்சுக்க எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது?
இப்போ குடலோட ஆரோக்கியம் நல்லா இருக்குமா என்னென்னலாம் நம்ம பண்ணணும் சரிங்களா? ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக சாப்பிடணும், டைமுக்கு சாப்பிடணும், கரெக்டான நம்ம வந்து போதுமான அளவுக்கு தண்ணி குடிச்சிக்கணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஒத்துக்கல, இது எனக்கு ஆயிலி டயட் எனக்கு ஒத்துக்கலைன்னா அதை அவாய்ட் பண்ணிடணும். காரமாக ஸ்பைஸியாக சாப்பிட்றது எனக்கு ஒத்துக்கல, சரி விட்டுருங்க. அதே மாதிரி லேட் நைட் நான் சாப்பிட்றது எனக்கு ஒத்துக்கலைன்னா அதையும் விட்டுறணும். ஸோ நம்ம குடலுக்கு நம்ம உடலுக்கு தேவையான எந்த மாதிரியான டயட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் காலையில் எழுந்திரிச்சு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காஃபி டீ குடிக்கிறேன் அப்படின்வாங்க. ஒரு சிலருக்கு ஓகே, சிலருக்கு நிறைய பேருக்கு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து காஃபி குடிக்கிறது நமக்கு செட் ஆகாமல் தான் இருக்குது. காலப்போக்கில் அது என்ன ஆகுதுன்னா அசிடிட்டியோ இல்லை அல்சர் வர்றதுக்கு இது முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி குடலோட ஆரோக்கியத்திற்கு அந்த உள்ள நம்ம வந்து கட் பாக்டீரியாஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன சாப்பிடணும், பழைய சாதம் சாப்பிட்றதோ இல்லை தயிர் எடுத்துக்கிறது, மோர் எடுக்கிறது, இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்கிற உணவுகளை தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிட்டா குடலோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க இல்லையா, இப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்தது என்னெல்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேட் நைட் நம்ம வந்து சாப்பிடுவோம். இப்போ ஹெவியாக நான் டே ஃபுல்லாக நல்லா நான் ஒர்க் பண்ணிட்டேன், இப்போ நான் நல்லா சாப்பிட போகிறேன். அப்போ டைம் வந்து நைட்டு 12 or 1 o'clock இருக்கும். ஸோ அந்த டைமில் ஹெவி மீல்ஸ் எடுக்கிறது இல்லை ஈஸியாக டைஜஷன் ஆகாது பிரியாணி மாதிரியான ஃபுட்ஸ் எடுக்கிறது இதையுமே அவாய்ட் பண்ணிக்கணும். சிலர் என்ன பண்ணுவோன்னா அடிக்கடி நான் வந்து ஹாட் வாட்டர் குடிச்சிக்கிட்டே இருக்கிறேன், ஏதோ ஒரு ரீசனால் அப்பப்போ நான் வந்து ஹாட் வாட்டர் குடிச்சிக்கிறேன். இதுவுமே என்ன ஆகும்னா ரொம்ப நேரம் ஃபுட் எடுக்காமல் இருந்து ஆசிட் செக்ரேஷன் ஸ்டொமக்கில் இருக்குது, திரும்ப நான் ஹாட் வாட்டர் குடிக்க என்ன ஆகும், ஸோ ஈஸியாக என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அல்சர் மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்துடும். அதே மாதிரி லேட் நைட் நம்ம தூங்காமல் இருந்து அப்படி தொடர்ந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது, நீண்ட நாளாக நமக்கு வந்து மலச்சிக்கல் இருக்குன்னா குடலோட ஆரோக்கியம் நிச்சயமாக பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். அதேமாரி ஒரு நாளைக்கு 2 times ஆச்சு நம்ம வந்து மலம் கழிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வச்சுருக்கணும். காஃபி குடிக்கிறதோ இல்லை டீ குடிக்கிறதோ அது கூட ஸ்மோக் பண்ணுவாங்க. இன்றைக்கி பெரும்பாலான மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா இதுவுமே சர்ஜரி இல்லாமல் பெர்மனெண்ட்டாக நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். ஒரு வேளை கெட்டு போய் இருந்தாலுமே அது நிறைய மசாலாஸ்லாம் போட்டு அது வாசனையே தெரியாத மாதிரி தான் அழகாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணி கொடுப்பாங்க அவுட் சைடில். இப்போ அன்னியல்தான் வந்து டயட் எடுக்கிறதுனால தான் குடல் வந்து அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ குடலை சேஃபாக வச்சுக்க எந்த மாதிரி டயட் நம்ம எடுக்கலாம்?